ஹாய் ஹாய் ஹாய், நான் நல்லா இருக்கேன். சார் பாத்தீங்களா? ஹோப் யூ லைவ் வி ஆர் டூயிங் ரியலி குட் சார். பட் 2 நாள் எங்களால உங்களுக்கு ஸ்பேஸ் போட முடியல. the ribbon is a flopனா. ஆமா ஐம் சார். சாரி. ஏன்னா வந்து இப்போ ஒரு டாஸ்க் குடுத்துருக்காங்க. லாஸ்ட் சீசன்ல வந்து மாயா கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா, மாயா கிருஷ்ணன் மட்டும் கிடையாது. எல்லாருமே வந்து இவருக்கு நிக்சனுக்கு வந்து அது இருக்கும். அத எப்படி புடுங்கணும், எப்படி இன்ட்ரஸ்டிங் ஆக்கணும்னு சொல்லிட்டு சும்மா சும்மா பஞ்சாயத்த கூட்டுவாங்க. கரெக்ட்டா? ஆமா 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 ஆமா. இவங்க வந்து அதையே மறந்துட்டானுங்க. மறந்துட்டு ஸ்கூல் டாஸ்க்ல மூழ்கி நம்ம பெஸ்ட் பெர்ஃபார்மர் குடுக்காம போயிருவானுங்க. கேப்டன்சி டாஸ்க்ல பங்கேற்க முடியாம போயிரும்னு சொல்லிட்டு ஒரு சைடும். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒருவேளை இழுத்து நம்ம தவறா இழுத்துட்டோம்னா, ஆடியன்ஸ் கிட்ட தவறா ரீச் ஆகி நமக்கு ஓட்டு சரிஞ்சிருமோ அப்படின்ற பயத்திலயும் விளையாண்டு அந்த ஒரு டாஸ்கையே மறக்கடிச்சிட்டாங்க. இப்போ எவ்வளவு ஒரு பிரஷர் குடுத்திருக்கலாம் அருணுக்கு. டு பி ஹானஸ்ட் வந்து அவர் வைஸ் பிரின்சிபலா இருக்காரு. ஆல்ரெடி மூக்கெல்லாம் நுழைச்சிட்டு இருக்கா அப்படி இப்படின்ற பட்சத்துல அந்த ஒரு அதையுமே வந்து இம்ப்ளை பண்ணி அவரை நீங்க ஏன் இதை போடலன்னு சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரி வேற மாதிரி கொண்டு போயிருந்தா இன்னும் சுவாரஸ்யமா இருந்திருக்கும்ல. இப்ப இந்த சுவாரஸ்யத்தையே பிக் பாஸ் தான் கூப்பிட்டீங்க பாருங்க, என்ன நீங்க நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்க, வேற ஏதாவது நீங்க பண்ணலாம்ல அப்படின்றது பிக் பாஸ் சொல்லி தான் இவங்க பண்ணிருக்காங்களே தவிர இவங்க எதுவுமே பண்ணவே இல்லைல்ல. அது வெரி வந்து ட்ரூ. ஐ டோன்ட் ஃபீல் அப்ரிஷியேட்டபிள் நினைக்கிறேன் நான். ஆக்சுவலாக அவங்க ஒன்றும் அதாவது ரிப்பன் ரிமூவ் பண்ணுற அந்த ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது வந்து டோட்டலாக மற்றவங்க எல்லாரும் மறந்துருப்பாங்க. ஆனால் அருண் மறந்துருக்க மாட்டான். அவனுக்குள்ள அந்த ஒரு அது இன்னைக்கு நடக்கும்போதே மூஞ்சி வேர்க்குது, படபடந்து பிபி ஏறுது. ஐயோ எதையாச்சும் பேசி கவுத்தரலான்னு பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணும்போது, ஆனால் என்னன்னா மற்றவங்க மறந்தது தான் ரொம்ப தப்பாக போயிடுச்சு. அதே மாதிரி இது வந்து ஒரு கேர்ள்ஸ்க்கு ஒரு டாஸ்க்குலாம் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல எதுவுமே கிடைக்கலன்னு போது இது லம்பாக ஒரு ஒரு சூப்பர் ஆப்ஷன். பொய்யா கூட இருக்கட்டுமே. இப்போ இவங்க எனக்கு என்னமோ இவங்க இது இழுத்தா மக்கள் நம்மளை தப்பா நினைச்சிருவாங்க அப்படின்னு அந்த ஒரு ஆங்கிள் அந்த அளவுக்கு திங்க் பண்ற அளவுக்கு கூட யோசிச்சிருக்க வேணாம். எனக்கு என்னமோ அப்படி திங்க் பண்றாங்களே. ஆனா இழுத்துட்டாங்கன்னா கேம் சுவாரஸ்யம் வந்து நல்லா இருந்திருக்கும். ஒன்னொன்னா சொல்லி சொல்லி காரணங்களை சொல்லி பிடுங்கிறது அந்த கேம் சுவாரஸ்யங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா போன சீசன்ல மாயாவும் சரி, விஷ்ணுவும் சரி, நிக்சனும் சரி, இந்த ஒரு சான்ஸ், இந்த பெல்லு எப்படா அடிக்கலான்றதுக்கு தான் வெயிட்டே பண்ணுவாங்க. அந்த ஒரு வெயிட்டேஜ் கொடுத்தோம். ரெண்டாவது இன்னொன்று, அது நம்ம எல்லாம் 7 வாரமா பேசிட்டு இருக்கிறது தான். அவங்களே இப்போ பொதுவாக எல்லாரும் கேட்பாங்க, சார் பிக் பாஸ் ஸ்கிரிப்டடா சார், ஸ்கிரிப்டடா? இப்போ நம்ம கண்ணுக்கே பிக் பாஸே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாரு, எதையாச்சும் பண்ணி தொலைங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு பிக் பாஸ் ஸ்கிரிப்டட்ல போயிட்டு இருக்கு. அப்படி சொல்லி அது அது ஒரு ஆங்கிள் தான் போகுது. இல்ல சார். இப்போ இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா இத்தனை நாள் ஒரு ஒரு பிக் பாஸ் அப்படின்றவருக்கு ஒரு வேல்யூ இருந்துச்சு, அந்த வாய்ஸ்க்கு வேல்யூ இருந்துச்சு. அவர் வந்து ஐயா முகேனு அப்படின்னு சொல்றது வந்து பாடுறா பிக் பாஸ் இப்படிலாம் பேசுறாரு அப்படின்ற ஒரு ஒரு ஆர்வம் இருந்துச்சுல்ல மக்களுக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, பிக் பாஸே டே இவனுங்க எதுவுமே பண்ணி தொலைய மாட்டேங்கிறானுங்கடா, எல்லா சின்ன சின்ன கமெண்ட் கலாய்க்கிற கமெண்ட்டை அதிகமா அந்த இடத்துல கொடுக்கும் பொழுது அதோட வேல்யூவே இல்லாம போயிடுதோ அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கலையா சார்? ஏன்னா எனக்கு அப்படி இருக்கு நிறைய இடத்துல. எனக்கு எனக்கு ரொம்ப நாளாவே இருக்கு அந்த அதாவது எப்படின்னா ஒரு ஆக்சுவலாக அந்த வாய்ஸ் தானே அந்த வீட்டோடைய ஒரே பாசிட்டிவ் எனர்ஜி. அண்ட் ஆல்சோ ஒரே விஷயம் விச் ஒன் ஹூ டிசைர்ஸ் டு கெட் த அப்ரிசியேஷன் ஆர் மோட்டிவேஷன். எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் தானே ஆக்சுவலாக அங்கே இருக்கக்கூடிய ஒரே எலக்ட்ரிஃபைங் பாயிண்ட்டு. அந்த வாய்ஸ் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணாதா, இல்லை அந்த வாய்ஸோட விளையாட முடியாதா அப்படின்ற ஏக்கம் தான் இதுக்கு முன்னாடி இருக்க சீசனில் சில பேருக்கு தலை யார் யாரெல்லாம் என்னென்ன வார்த்தையில் குருநாதா இப்படி எது சொன்னாலும் ஒரு ஒரு கேட்ச் இருந்தது. இந்த சீசன் வந்து அந்த சாமே தொலைச்சிட்டாங்க எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலா. அந்த ஒரு அது ஒரு பயங்கரமான அதாவது உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இனிஷியல் ஃபேஸ்ல வந்து ராஜு பிரியங்கா இதுல வந்து இனிஷியலா பிக் பாஸ் வந்து ரொம்ப நக்கல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது நான் என் ரிவ்யூல வந்து அந்த வாய்ஸ்க்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. அதை அது ஒரு வாய்ஸ் தானே நீங்க இறக்கிட்டீங்கன்னா அது மேல மரியாதை, ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் வாய்ஸ் மாதிரி ஆயிடும் அது. அந்த வாய்ஸ் தான் வந்து அந்த வீட்டோடைய ஆக்சுவலா இந்த சீசன்ல வந்து ஃபர்ஸ்ட் வீக்லயே சொல்லியிருப்பாங்க, நீங்க 18 பேர் கிடையாது, என்னையும் சேர்த்து 19 பேர் இந்த வீடுன்னு. அப்படி அந்த வீடு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எந்த கேம் ஷோவா இருந்தாலும் களம் பேசாது, இந்த ஷோல வந்து களமே பேசுது. அது இந்த களம் கூட தான் ஆக்சுவலா இவங்க விளையாடுறாங்க. அதுவே கண்டஸ்டன்ஸோட விளையாடுறாங்கன்றது ஒரு தவறான புரிதல். இந்த களம் தான் அவங்க கூட விளையாண்டுகிட்டு இருக்கு. அப்படி
அப்படி இருக்கிற ஒரு ஒரு கமாண்டபிள் ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் இது எல்லாமே அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்விங் அந்த வாய்ஸ்க்கு இருக்கு. பட் ஆனா இங்க இப்போ நம்மளும் பேசி பேசி ஒரு பாயிண்ட்ல என்னன்னா அஹ் இன்னார் கிட்டக்க இது புரிய வைக்கிறதுக்கு இன்னார் இப்படி நம்ம எல்லாருக்குமே இன்க்ளூடிங் நான் என்னையும் சேர்த்துக்கிறேன்னு கூட வச்சுக்கிறேன். இது புரிய வைக்க முடியாத ஜோன்ல உள்ள இருக்கிறானுங்களா இல்ல அதுக்கப்புறம் அனுப்பிச்ச 6 பேரும் அதை போய் புரிய வைக்க முடியலையா? மற்றதெல்லாம் கரெக்டா பேசிடுறாங்க. ஆனா ஏன் இது மட்டும் ஒண்ணு சரியா நடக்க மாட்டேங்குது? அதாவது தொடர்ந்து சீசன் 8 வந்து டிசாஸ்டர் ஃபெயிலியர் அப்படின்றது ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஜெண்டர் பிரிச்சுட்டாங்க, இண்டிவிஜுவல் கேமோடைய ஸ்கோப் வந்து திரும்பிடுச்சு, அது ஒன்று மட்டுமே காரணமா? இல்லை உண்மையிலேயே இவ்வளவு டிவி சீரியல் ஆர்டிஸ்ட் போடுறது வந்து இந்த கேமோடைய இப்போ குவாலிட்டி கம்ப்ளீட்டா போயிடுச்சு. கம்ப்ளீட்டா அடி வாங்கிடுச்சான்ற மாதிரி எல்லா ஆங்கிள். அதே மாதிரி ஃபீமேல்ல வந்து ஒரு மெச்சூர்டான பிளேயர் போடாதது எவ்வளோ பெரிய லேக்ன்றது எனக்கு ஓவர் த பீரியட்ல தெரியுது. அதாவது ஒரு விசித்ரா, ஒரு மும்தாஜ், ஒரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இல்லைன்னா அது அந்த வீட்டில் அது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுன்றதெல்லாம் டவுன் த டைம்ல பார்க்கும்பொழுது நிறைய தப்பு பண்ணிட்டாங்க. அந்த அதுதான் சார், அந்த பாத்ரூம்ல பெண் தானேன்னு ஒன்று இருக்கு. அது ஒரு இது போட்டிருக்காங்க எல்இடில. அத அடிக்கடி போக்கஸ் பண்றாங்க. உள்ள போய் யாராவது கஷ்டப்பட்டாலோ அழுதாலோ அப்ப என்ன சொல்ல வராங்க? ஆக்சுவலா இவ்வளவு ப்ரெஷர் நம்ம ஆண்கள் சைட்ல இருந்து வந்தாலும் பெண்கள் இப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்ல வராங்களா? இல்ல என்ன அந்த டைரக்ஷன் டீம் தெரியல. ஒரு சில விஷயங்கள் வந்து ஜெண்டர் அட்டாக் பண்ணியிருப்பாங்கல்ல. அதாவது எப்படின்னா இப்போ தோ இட் குட் பி எப்படி சொல்றது, மைட் பி ஒரு பார்ஷியலி பிட் டிராமாஃபுல்லா இருந்தாலும் ஜாக்லினை வந்து ஒரு மாதிரி அருண் ஒன்று செய்வார், ஒரு ஒரு ஃபோர்ஸபிள். ஆனால் அது வந்து எப்படின்னா அந்த பேச்சு சுவாரஸ்யம் நினச்சிட்டு என்னமோ ஒன்று பண்ணுறேன்னு ஒரு கீர்த்தனமாக ஒன்று பண்ணி, ரெண்டாவது தீபக்கும் அது வந்து அங்கே அது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு பக்கா மேல் ஷாவனிஸ்டோட பிஹேவியர். அது 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 வந்து எப்படின்னா ஒருத்தன் சுகர் கோட்டிங்கில் அடிக்கணும் அதை. அதாவது நான் வந்து நான் என்கிட்ட வந்து நான் அந்த எஸ்டே சூர்யா மாதிரி ஆன் அந்த டோன்ல கேம் விளையாடணும்னு விளையாடுற ஒரு 3-4 பேர் இருக்கானுங்க. அதுல அது வந்து அந்த பொண்ணை வந்து அந்த இன்ஃபேக்ட் சௌந்தர்யாவுக்கும் அதெல்லாம் ஆரம்பிச்சது. பட் அந்த டோன் அது வந்து ஒரு இடத்துல வந்து ரொம்ப பிரிக் பண்ற மாதிரி அது மாதிரிலாம் நடக்கும்போது அந்த ஜூம் பண்றாங்க பெண் தானேன்னு. நான் ஒண்ணு நம்ம அப்படி எடுத்துக்கணும், இல்ல அப்படி இல்லைன்னா நாம ஒன்று ஆங்கிளை யோசிப்போம், அவனுங்க ஒரு ஆங்கிளை யோசிச்சிருப்பானுங்க. இல்ல ஆக்சுவலா ஒண்ணு அவங்க அப்படிதான் பேசுறதும் அப்படிதான் பேசுறாங்க. நீங்க முத்துக்குமரன் உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லியிருப்பாரு. பெண்கள் வந்து அதாவது அவங்க ஆக்சுவலா கண்டஸ்டன்ட் மீன் பண்ணி சொன்னாரா என்னன்னு தெரியல. அந்த கண்டஸ்டன்ட் மீன் பண்ணி தான் சொல்றாரு. அவங்க வாக்கு கொடுத்தாங்கன்னா நம்ம காப்பாற்ற மாட்டாங்க, உள்ளேயும் சரி வெளியிலயும் சரின்றாரு. அது என்ன மீன் பண்ணி சொல்றாரு? வெளியில என்ன இது எப்ப சொன்னாரு? லைவ்ல சொன்னாரு சார். ஓ, வெளியில என்ன அது என்ன ரொம்ப பர்சனலா போதே, வெளியில எல்லாம் காப்பாத்துறது இருக்கு. ஆக்சுவலி சாம் அப்படி சொன்னமே தெரியலையே சாம். ஆக்சுவலி அது சேதுபதி அன்னைக்கிட்டே அதுதான் நான் சொன்னேன். வாக்கு கொடுத்தாங்க. அது வந்து வெளியே இருக்க மக்களுமே அதுக்கு வந்து கை தட்டினாங்கன்னு சொன்னாரே தவிர எனக்கு தெரியாது. அது ஃபர்ஸ்ட் வெளியில இருக்க மக்களுமே அவர் வந்து நம்ம ஒண்ணு பண்றது வந்து தப்பா போச்சுன்னா அது அவங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஆனா அவங்க ஒரு வாக்கு கொடுத்தாங்கன்னா காப்பாற்ற மாட்டாங்கன்றது உள்ளேயும் சரி வெளியிலயும் சரின்னா, அப்ப வெளியில வந்து வாக்கு காப்பாற்ற மாட்டாங்கன்றது போதா இல்ல பெண்கள் அப்படி சொல்றாரான்றதுதான் டவுட்டா இருக்கு எனக்கு. ஆக்சுவலி இந்த ஆலன் போட்ட ட்வீட்ல எனக்கு டவுட்டா இருந்துச்சு. ஏன்னா அவரும் இதேதான் போட்டிருந்தாரு. மைட் பி அவர் கிளிப் போடுறேன்னு சொல்லியிருக்காரு. அதை பார்த்துட்டு வேணா நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அதை பத்தி. பட் ஆனா வெளியில மேட்டரை விட்டுருங்க. பட் அது காப்பாற்ற மாட்டேங்கிறீங்க அப்படின்றது வந்து ஒரு திருப்பி அந்த ஒரு சின்ன விஷயமான அந்த 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 ஒரு பர்டிகுலர் ரூலுக்கு தானே அவன் சொல்ல வரான். இல்ல சார், அது நாமினேஷன் ஃப்ரீக்கு காப்பாத்தல. ரவி சார், எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் வந்து முத்துக்குமரன். ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருங்க சாம் நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன் அவர்கிட்ட. எனக்கு இருக்க பர்சனல் கொஸ்டின் டு ரவீந்திரன் சார் என்னன்னா, இப்ப முத்துக்குமரன் வந்து ஃபென்டாஸ்டிக்கான பிளேயர்ன்றத வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓகேங்களா?
பட் எனக்கு வந்து இதுல என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, முத்துக்குமரன் எப்ப நம்ம ஃபேண்டாஸ்டிக் பிளேயர்ன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீக் கேர்ள்ஸ் டீம்ல இருந்து இங்க வருவாப்படி. இங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து மொத்த பாய்ஸ் டீமே மேனிபுலேட் பண்ணி ஹீ ஒன்லி ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபைட் யாரெல்லாம் ஸ்ட்ராங் பிளேயர்ன்றத நமக்கே வந்து ஒரு வெளிச்சம் போட்டு காட்டினது முத்துக்குமரன். அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஓகேங்களா? அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம எல்லாருமே முத்துக்குமரன் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர்ன்றத வந்து நம்ம வந்து மாற்று கருத்தே இல்லாம பண்ணோம். இது வந்து செகண்ட் வீக்ல. தேர்ட் வீக்லயோ ஃபோர்த் வீக்லயோ அவர் சொல்ற நிறைய ஸ்டேட்மெண்ட் வந்து கான்ட்ராடிக்டரியா இருந்துச்சு. அண்ட் வந்து பசங்களுக்குள்ளேயே வந்து சண்டையை மூட்டி விடுறது ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. இதுல அந்த ஒரு தரம் அப்படின்றதே குறைஞ்சிட்ட மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் எப்படி வந்து இவருதான் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர்னு நம்ம சொல்ல முடியும்? எனக்கு வந்து இந்த கொஸ்டின் டு யூ பர்சனலி, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல. நான் இது தனியா ஆன்சர் பண்ணிட்டா. அதாவது இந்த இந்த கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணேன்னா, அதாவது ரொம்ப இப்ப ஃபேக்டா பேசணும்னா நான் ரொம்ப ஃபேக்டா பேச வேண்டியதா இருக்கும். அது ஆக்சுவலா என்னன்னா, நான் வந்து as a பிளேயர், அதுக்கப்புறம் வந்து பாக்குற ஆடியன்ஸ், இது ரெண்டு விதமாவே நான் வந்து முத்து வந்து ஒரு 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 டஃப் பிளேயர், ஒரு காம்படிட்டிவ் பிளேயரா மட்டும்தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வீக்ல பார்க்கும் பொழுது ஒரு ஒரு டிராவல் கோயிங் அலாங் வித் ஹிம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுல வந்து இந்த கேமுக்கான பயிற்சி, முயற்சி, இது தாட் ப்ராசஸ், கேமை வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட விதம், ரூல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட விதம், இதெல்லாம் வந்து நான் கேம் முனைப்போடையே பார்த்துட்டு இருக்கும் போது நான் பிளேயராக இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது பார்த்தீங்களா. அது ஒரு ஒரு செட், அவ்வளோதான், என் கேம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நான் அவனை வந்து ஸ்பெக்டேட்டரை தான் பார்க்குறேன், இப்போ உங்களை மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு பார்க்கும்பொழுது முத்துக்குமரனை பிடிச்சி பார்க்கக்கூடிய ஒரு கேமா பார்த்தா அவனுடைய எல்லா செயலையும் நாம வந்து டிஃபைன் பண்ற மாதிரி போயிடும். ரொம்ப ஒரு தள்ளி நின்று பார்த்தா முத்துக்குமரனுடைய எல்லா செயலும் ஒரு காம்படிட்டிவ் பிளேயருக்கு என்ன வேணாலும் பண்ணலான்ற ஒரு ஒரு ஸ்டாண்டை அவன் ஒவ்வொரு வாரமும் அவனுடைய கைண்ட் ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷன்ல முன்பின் முரணா மாத்திக்கிட்டே இருப்பான். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க வந்து சும்மா இருக்க வர்ஷினி கிட்ட போய் அவன் ஒரு ஒரு கேம் விளையாடுவான். என்னன்னா, நீங்க முதல் வாரத்துக்கு 2வது வாரம் ஆடுறீங்க, அதாவது மிகப்பெரிய டெலிவிஷன்ல மிகப்பெரிய ஒரு இதுல வந்து நீங்க அந்த இடத்துல இருந்து இந்த இடம் வந்துட்டீங்களா, இதுதான் கேம் அப்படின்வான். ஜாக்லின் கிட்ட போய் ஒன்று சொல்லுவான். பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஒரு விஷயத்த அழுத்தம் திருத்தமா, அதாவது அவன் வந்து பல பேர் கூடியிருக்கிற சபையில பேசுற கண்டென்ட்டுக்கும் ஒரு 3 பேர் 2 பேர் இண்டிவிஜுவலா இருக்கிற ஒரு கண்டென்ட்டுக்கும் ரொம்ப கான்ட்ரடிக்டா இருக்கும். அதே மாதிரி இன்க்ளூடிங் பாய்ஸ், அது நான் கேம் உள்ள இருக்கும் போதே பார்த்தது தான். அவங்க மேல தனிப்பட்ட முறையில வைக்கிற கருத்துக்கும் ஒரு பொது கருத்தா வெளியில மக்களுக்கு போய் சேரணும்னு பேச வைக்கிற உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. ரொம்ப கான்ட்ரடிக்டா இருக்கும். ஆனா ரொம்ப கான்ட்ரடிக்டா இருக்கும். ஆனா கேம் அப்படின்னு இந்த கேமை எடுத்துட்டு போகக்கூடிய முனைப்புல சில விஷயங்களை கிளாசிஃபைட் பண்ணி பார்த்தா சில இடங்கள் இருக்குல்ல, சில இடங்கள் இருக்கும் ஏரியாஸ் ஆஃப் ஃப்ளாஸ்ன்னு, அதாவது இந்த இந்த ஏரியாலாம் ஃப்ளா அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு 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 100% கம்ப்ளீட்லி நமக்கு வந்து எல்லா விதத்துலையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ண ஒரு பர்சனாக யாராலையுமே இருக்க முடியாது. பட் இந்த கேமுக்குள்ளே வரும்பொழுது அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் டிவிஷனாக போட்டிங்கன்னா முத்தோடைய கேம் எப்படின்னா, ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ட்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த வேர்டு இவனுக்கு இந்த இடத்துல ஃபிட் பண்ணலாம். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்டாக இந்த சுச்சுவேஷனை வந்து இந்த களத்தை வந்து அவன் பயன்படுத்துகிறான். அண்டு எப்படி சொல்கிறது, நான் ட்ரஸ்ட்வர்த்தின்னு சொல்ல மாட்டேன், பட் கான் பி டேக்கன் இன்டு ஆல் த டைம் கன்சிடரபிளி. அதுதான் நான் அவனோட பெரிய இதா பாக்குறேன். இல்ல சார், அதாவது எப்படின்னா ஸ்ட்ராங் பிளேயரை தாண்டி சார் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப வந்து அவரு முன்னிறுத்தி விளையாடக்கூடிய விளையாட்டு என்னன்னா அறம் அப்படின்னு சொல்றபடி அவரு சொல்ற எல்லா இடத்துலயுமே வந்து அது கான்ட்ராடிக்ட் ஆகுது. அப்ப நீ வந்து அவ்வளவு இதுன்னு பேசுற, நீங்க நீங்க பாயிண்ட் பிளட்ல அந்த அறம் சொல்றீங்க பாத்தீங்களா, அதத்தான் சொல்றேன். ஒரு விஷயம் பொது சபையிலயும் மக்களுக்கும், இப்ப உதாரணத்துக்கு பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா அப்படின்னு சொல்லி அந்த மேடையில சொல்ற அந்த புள்ள வந்து சொசைட்டிக்கு வந்து நான் ஒரு மெசேஜை கன்வே பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபேஸை வந்து டிவி ஃபேஸ் ஆகும். கேமுன்னு வரும்போது ஒரு கான்ட்ரடிக்டா இவன் எதிரிடா, இவனை அடிச்சு உடச்சு என்னுடைய ஒரிஜினல் எனக்குள்ள உள்ள தூங்கிட்டு இருக்க அந்த ஃபேஸை வச்சு நான் ஒரு கேம் விளையாடுவேன் அப்படின்றதும் அது அறத்துக்கு முரண்பட்டது.
நீங்க ஒரே மாதிரியா அறம் சார்ந்து விளையாடுறதா இருந்ததுன்னா கேமும் அறம் சார்ந்து தான் விளையாடணும். இல்ல சார், இப்போ கேம்ல நம்ம ரூல்ஸ் ஆரி விளையாண்டுருக்காரு, ஆரி அர்ஜுனன் விளையாண்டுருக்காரு, ஓகேங்களா? அந்த சீசன்லாம் வந்து நான் வெறித்தனமா பார்த்தேன். நான் உங்க ரிவ்யூ பார்த்திருக்கேன். உங்ககிட்ட நான் கால்லயுமே பேசியிருக்கேன். ஓகே, தாரா அப்ப உங்க கூட இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நான் வந்து உங்க கூட லைவ்ல கால்ல எல்லாம் நான் பேசியிருக்கேன். ஐ வாஸ் லைக் அவரு சொன்ன ஸ்ட்ரிக் பண்ண பாயிண்ட்ல அவர் வந்து அவரோட பாயிண்ட தெளிவா வச்சுட்டு இருந்தாரு. கேமோட பெர்ஸ்பெக்டிவ், இப்ப டாஸ்க் எல்லாம் வரும்போது பயங்கரமா விளையாண்டாரு, எல்லாமே பண்ணாரு. பட் இவரை நான் எப்படி பாக்குறேன்றதை மட்டும் நான் சொல்றேன். லாஸ்ட் வீக்கெண்ட் எக்ஸாம்பிள் எபிசோட ஒரு சாம்பிளா எடுத்துக்கலாம். முடியுது, ஓகேங்களா? ஒருத்தவங்கிட்டயுமே சத்யா நீ பண்ண தப்புன்னு சொல்றாரு, விஜய் விஷால் நீ பண்ண தப்புன்னு சொல்றாரு. ஒண்ணு முடிஞ்ச வாக்குலயே வந்து அவங்க கிட்ட போய் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ அப்படி பண்ண தேவையில்ல, நீ இப்படி பண்ண தேவையில்லன்னு போது அவங்கள யோசிக்க விடாம, நல்லது கூட யோசிக்க விடாம அவங்கள அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு முத்துக்குமரன். தீபக் விஷயமாகட்டும், நீங்க மாசு வேற லெவல். அப்ப அவங்களே ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணுவாங்கல்ல, அத விடாம, பட் இவரு தப்புன்னு சொல்லும்பொழுது இவரோட கேப்டன்சி டாஸ்க்ல ஒரு தவறு சொல்லுவாரு. ஒத்துக்கிறேன் சார், ஆமா ஆமா ஆமாண்ணா, நான் பண்ண தப்பு தான், திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவரோட கேமை மட்டும் விளையாடணும்னு நினைக்கிறாரு. மத்த இடத்துல இவர் இங்கெல்லாம் போய் பாயிண்ட் போடும்போது நான் முத்துக்குமரன் ஒரு நல்ல பிளேயரா பாக்கல. என்னடா இந்த மாதிரி ஒரு கன்னிங்கான கேம் விளையாடுறாருன்னு நான் பாக்குறேன். இல்ல அது அததான் நான் மீன் பண்றேன். இல்ல கன்னிங்னஸ் இருக்குங்க. அந்த இந்த இந்த வீட்டில் கேம் கன்னிங்னஸ்ன்றது வந்து முத்துக்குமரனுக்கு இருக்கு. இப்போ நீங்கள் அதை ஆரியோட ஒப்பிட்டு இதை பார்க்க வேண்டாம். ஏன்னா ஆரிகிட்ட இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல் குவாலிட்டி என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒருத்தங்களுக்கு அறம் சார்ந்தோ இல்லை ஒரு விஷயத்தையோ அவர் அந்த கேமில் ஒரு பதிவாக சொல்லிட்டாருன்னா, அந்த ஆர்குமெண்ட் டிபேட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பர்சன் கிட்டக்க போய் ரிவர்ஸில் பேச மாட்டார். முத்து வந்து ரிவர்ஸில் பேசுவான். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னன்னா, முத்து கிட்டக்க இன்னொரு விஷயம், அவன் வந்து அதை ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் அணுகுறான். அதாவது எப்படின்னா, நீ பண்ணு இது வெளியில் தப்பாக தான் போகும், உன்னை ஏற்றி விட்டா தான் சரியாக வரும்ன்ட்டு அதை அவன் அப்படியும் பண்ணலாம். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக ஒருத்தங்களை வந்து அவங்களுடைய வேல்யூவை சப்ரஸ் பண்ணுறதுக்கு அவனே கூட ஒரு ஒரு விஷயத்த ட்ரிகர் பண்ணி அவங்கள வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற விதத்தை வந்து மாற்றி விடுவான். ஏன்னா அவனையும் வந்து சான்ஸ் கிடைச்சா லெட்டரில் அதில் இதில் குத்துறாங்களா, அந்த வன்மத்தையும் ஒரு கேப் கிடைச்சா அந்த கேப். அதுதான் சரி. ஒரே விஷயம் தான் என்னன்னா, இப்போ அவர் பண்ற தப்பு, மனுஷங்கன்னா எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க, ஓகே. ஆனா இப்போ உதாரணத்துக்கு விஜய் விஷால் ஒரு தப்பு பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இன்னைக்கு அவன் சொன்ன அந்த கான்செப்டே தப்பு. அந்த கிச்சன் விஷயத்துல சொன்ன கான்செப்டே தப்பு. அது ஆக்சுவலா ரூல்ஸ் என்ன, இவங்களா போட்டுக்கிட்ட ரூல்ஸ் வந்து கோட்டை தாண்டி வரும்போது ஒரு டாஸ்க் பண்ணிட்டு வரணும், அதான ரூல்ஸ் சார். இல்ல சார், இவங்க எப்படி பண்றாங்கன்னா, இப்போ வீட்டுல டாஸ்க் எல்லாம் கொடுக்கறத பாருங்களேன். இருங்க நான் கேக்குறேன் டாம், இருங்க நான் கேக்குறேன். அதுதான் சார், இப்போ இந்த கோட்டை தாண்டி வந்தா ஒரு டாஸ்க் பண்ணணும், அதுதானே ரூல்ஸ். ஆமா ஆமா ஆமா. ஹலோ. ஆனா இவங்க இப்ப எப்படி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா, நீங்க சமைக்க வந்தீங்கனாலே உங்க சமைக்க வரவங்க முடிக்கிற வரைக்கும் நீங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் ஒரு டாஸ்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. கரெக்டா அது? அப்படியா? ஆமா, இப்ப அதுதான் அப்படிதான் கொண்டு போயிருக்காங்க ஆக்சுவலா இன்னைக்கு. அத வந்து ப்ரோமோ பாத்தீங்களா சார்? அத வந்து ஏதோ ஒரு வேர்டு சொன்னாரு, நான் வந்து பண்ண மாட்டோம், இது வந்து பண்றதுக்கு கரெக்ட் இல்ல அப்படின்னு சொல்ல வரும்போது உங்களுக்கு ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இல்லன்னு சொல்லி உடைக்கிறாரு. நான் ஆக்சுவலாக வெறும் ப்ரோமோ தான் பார்த்தேன். நான் அந்த ப்ரோமோ புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஏதோ டாஸ்க்ல ஃபர்தராக கொடுத்த டாஸ்க்ல ஏதோ டிஸ்கம்ஃபர்ட்டோ நான் நினைச்சேன். இப்போ ஆக்சுவலாக என்ன, மறுபடியும் ரூல்ஸை கஸ்டமைஸ் பண்றாங்களா? ஆமா, என்ன பண்றாங்கன்னா, இப்ப சமைக்க வரும்போது நீங்க சமைக்கிற வரைக்கும் கேர்ள்ஸ் எல்லாரும் ஒரு ஒரு டாஸ்க் பண்ணணும்ன்ற மாதிரி விஜய் விஷால் கொண்டு போறான். அது அவங்க பண்ண மாட்டேன், இது எப்படி நாங்க எல்லாம் இவ்வளவு நேரம் நாங்க எங்க பிசிக்கல் டாஸ்க் நாங்க பண்ண முடியாது, இது சிம்பிளா இருந்தா நாங்க பண்றோம்ன்றாங்க. இவங்க வந்து அத உடனே என்ன பண்ணிடுறாரு இவரு, கேர்ள்ஸ்க்கு ஸ்போர்ட்டிவ்னஸ் இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல அந்த அவருடைய இது வைக்கணும்ல, இது ரூல்ஸ் பேசுற முதல் ஆள் முத்துக்குமரன். இந்த இடத்துல ரூல்ஸே மாறி போகுது. ஆக்சுவலா கேர்ள்ஸுமே அந்த ரூல்ஸ்ன்னு கொண்டு போல. இந்த இடத்துல ரூல்ஸ் அப்படி கிடையாது, இந்த லைனை தாண்டி வரவங்களுக்கு மட்டும்தான் டாஸ்க், சமைக்கிறதோ தண்ணிக்கோ அதெல்லாம் தனி இதுதான் அப்படின்ற மாதிரி கொடுக்கணும்ல, சொல்லணும்ல அந்த இடத்துல. நம்ம பேசிட்டோம், ஆனா அங்க இருக்கவங்க யாருமே அந்த கேர்ள்ஸ்ல ஒருத்தர் கூட அந்த யோசனை வரல பாத்தீங்களா? அவங்க யோசிச்சிருக்கணும். வந்திருக்கேன். ஆக்சுவலி இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா சார்,
ஆனந்தியும் அதை கொஸ்டின் பண்றாங்க, மஞ்சரியும் கொஸ்டின் பண்றாங்க. எனக்கு இடுப்புல கைய வச்சுட்டு இவ்வளவு நேரம் நிக்கிறதுல எனக்கு இதுல அந்த போஸ்டர்ல அது அது விருப்பம் இல்ல. அவங்க அந்த டாஸ்க்கு வின் பண்ணலாம் டாஸ்க் தான் பண்ண சொல்றாங்க. மாட்டேன்னு சொல்லுவாங்க டாமு. Yeah. ஆனா அவங்க இருந்துகிட்டு ரூல்ஸ்ல அப்படி லைன் கிடையாதுன்னு நிக்கணும். இல்ல சாம் பை திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் சொன்ன மாதிரி லைனை சொல்லுங்க சார், சொல்லுங்க. இல்ல லைனை தாண்டி வந்தாதான் சாம் சொன்ன மாதிரி இருந்துகிட்டு பண்ணணும் அப்படின்றது சாம் சொன்னதுதான் வேலிடிட்டி. ஏன்னா அப்ப இருந்துகிட்டு அவங்க பண்ணவே தேவையில்ல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இருந்துகிட்டு கிச்சன்ல அவங்க சமைக்கட்டும், அவங்களுக்கு பதிலா நீங்க பண்ணுங்க. இது எப்படி இருக்குன்னா பிளேட் கழுவ வச்சாங்க பாருங்க, சேம் டிட்டோ ரூல் மாரி தான் அவங்க வந்து இதுக்கும் வச்சிருக்காங்க. அது வந்து அதுக்கு இப்பன்னு விஜய் இல்ல, விஷால் ஒரு ஸ்டார்டிங். ஜஸ்டிபிகேஷன் வேற கொடுக்குற அப்படி. அப்ப இப்ப வந்து இது ஆமா பண்ண விருப்பம் இல்லைன்பாங்க, அப்புறம் வந்து கோடே இல்லைன்பாங்க, அப்புறம் டாஸ்கே இல்லைன்பாங்க. இப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது அப்படியே எரிச்சலோட உச்சக்கட்டத்துக்கு போற ரவி சார். எனக்கு விஜய் விஷால பார்த்தாலே எரியுது. என்ன பண்றது? சப் டெஃபினேஷன் போட்டுக்கிட்டே போறாங்க. ஆனா இவங்களும் கேர்ள்ஸுங்களும் சரி ஒரு விஷயத்த லாக் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அவங்க புதுசா யோசிக்காட்டி கூட பரவாயில்ல, அவங்க ஒரு விஷயத்த கன்க்ளூட் பண்ணலாம். என்னன்னா ஃபர்தரா எந்த நியூ ரூலும் இப்போ போட்டிருக்க ரூலுக்கு மேல கிளாசிஃபை பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். இட்ஸ் லாக்டு ஃபார் 106 days. இந்த 106 daysக்கு மேல ரூல்ல வந்து சேஞ்ச் பண்ணோம், ரூல்ல வந்து இது என்ன சொல்றது, ரூல்குள்ள ஏதாவது கஸ்டமைசேஷன் கொண்டு வரணும்னா அன்டில் நமக்குள்ள பண்ற ரூல்ல மியூச்சுவலா கம்ஃபர்ட் இல்லாத எந்த ரூலுக்கும் நாங்க கேர்ள்ஸ் ஒத்துக்க மாட்டோம். அதனால நீங்க உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு போங்க, நாங்க இனிமேல் ஃபர்தர் ரூல்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். நீங்க உங்களுக்கு இருக்கிற இடத்த வச்சுக்கிட்டு நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க பேஸ் ரூல்ஸே ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு. நான் வந்து அதை தாண்டி இந்த வீட்டோடைய மொத்த சுவாரஸ்யத்தையுமே கூட்டணும்னா நேற்று யார்கிட்டயோ இவங்க கிட்ட தான், ஐ மீன் ஒன் ஆஃப் த யார்கிட்டயோ பேசுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒன் ஆஃப் த பேசுறவங்க கிட்ட இதுக்கு மேல ஒரு சுவாரஸ்யத்தை கூட்டணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான், 50 டேட்ல இருந்து கால் ஆஃப். இப்ப கேர்ள்ஸ் அந்த பக்கம் தூக்கி போடுங்க, பாய்ஸ் இந்த பக்கம் தூக்கி போடுங்க, இப்போ ஆடுங்க மேட்சை அப்படின்னு சொல்லி மாத்தி விட்டீங்கன்னா கேர்ள்ஸ் இப்போ இந்த கேம் வந்து நீங்க இப்போ உங்களுக்கு இப்போ எல்லா பவரும் கிடைச்சிருச்சுல இந்த இடத்துல, இப்போ ஆடுங்க உங்க கேமை அப்படின்னு சொல்லி அப்படி ஆட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு சமையல் கட்டு உங்ககிட்ட தான் இருக்கு, தண்ணி உங்க கண்ட்ரோல்ல தான் வந்துடுது, இதே ரூல்ஸ் தான். ஆனா மொத்த பவரும் வந்து இந்த சைட் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பிரிச்சு போட்டு பாருங்க. ஒருவேளை கேம்ல ஏதாவது சுவாரஸ்யம் மாறலாம், அது ஆடுற பிளேயர்ஸ் கிட்டக்க தான் இருந்து சுவாரஸ்யம்னு ஒன்று உருவாகணும். ஒருவேளை அப்படி வராது சுவாரஸ்யமே வராது. ஆக்சுவலா 100% வராது. கேர்ள்ஸ் சைட்ல அதுக்கு மேல ஃபேவரட்டிசம். ஆளாளுக்கு ஒருத்தனை இது பண்ணி வச்சுக்கிறாங்க. எனக்கு விஷால தெரியும், அவங்க தெரியும், தீபக் வந்து அவரு அப்படி இவரு இப்படி, அவருக்கு ஃப்ரீ காசு கொடுக்குறாங்க, இவங்களே மனசாட்சியை இது பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்போ அப்படி போனா இல்ல, ஆக்சுவலா பாக்குற ஸ்பெக்டேட்டர்ஸ் மேல ஒரு கன்சர்ன் இருக்கணும். இல்ல அப்படி இல்லை அப்படின்னா இப்போ ஆக்சுவலா நான் ரொம்ப எதிர்பார்த்தது, சரி 6 பேர் அமைச்சிருக்காங்க, அந்த 6 பேர் ஏதாவது கேமை திருப்பி விடுவாங்க அப்படின்றதான். அவங்க எப்போ ஸ்கூல் டாஸ்க் ஹிஸ்டரி ஆஃப் பிக் பாஸ்லயே ஸ்கூல் டாஸ்க் டிசாஸ்டர்ல போய் முடிஞ்சதோ அப்பவே எனக்கெல்லாம் நிறைய ஹோப் விட்டு போச்சு. இனி இன்னும் ஒரு 2-3 ரெகுலர் டாஸ்க் இருக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரீ டாஸ்க் தான் இருக்கிற ஒரே எக்ஸ்பெக்டேஷனல் பவுண்டரி, அவ்வளோதான் இருக்கா. இவங்களே டெய்லி காலைல எழுந்துச்சா இன்னைக்கு யாரு ரோட்ட இப்போ நம்ம பேசுறதே வந்து அந்த கிளாசிஃபைடான சப் டிஃபரன்ஸ்ல வர்ற, இப்போ எனக்கு கை எப்படி வச்சுட்டு பண்ண முடியாதுன்னு இவங்க. இப்போ நீங்க யாரோ ஒருத்தங்க இந்த ஷோக்குள்ளேயும் சொன்னாங்க, வெளியில பேசும்போது சொன்னாங்க, எது ஒன்றும் தான் கிட்ட கேட்கறதையே எதிர்பார்ப்போட உச்சத்துலதான் இந்த கோர்ட்டோட அந்த சைடு வந்து ஒரு கேம் காம்படிட்டிவ்னஸ்ல போல. நீ எதா இருந்தாலும் என்னை கேட்டுட்டு போ, கேர்ள்ஸ் சைடும் சரி பாய்ஸ் சைடும் சரி, ரெண்டு சைட்லயுமே வந்து எப்படி போகுதுன்னா நீ பண்ணு, ஆனா பண்றதுக்கு முன்னாடி என்னை கேட்டு பண்ணு, நீ வா இந்த பக்கம் வா, வர்றதுக்கு முன்னாடி என்னை கேட்டு வா அப்படின்னு சொல்லி அதுக்கு முனைப்பா யோசிக்கிறாங்களே தவிர அதுக்கு அடுத்தது அதை தாண்டினா. இன்ஃபேக்ட் இந்த ரிப்பன் மேட்டர்ல கூட காலையில பேசும்போது ஒரு பனிஷ்மெண்ட்டு உண்மையிலேயே மைக்க மாட்ட மறந்துட்டாங்களோ இல்ல இதுவோ, அந்த பனிஷ்மெண்ட்டை ஒன்று நச்சுன்னு அடிச்சிருந்தா எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு விழிப்புணர்வு இருக்கும். ஆனா இப்ப எல்லாருமே அந்த அந்த சஃபஸ்டிகேட்டடா ஒரு மாதிரி லக்ஸூரியஸா எந்த ஒரு கஷ்டமும் கொடுத்துக்காம அப்படியே ஆடுறதுனால அந்த கேம் உண்மையிலேயே சுவாரஸ்யத்தோட இதுக்கு போயிடவே போகாது. இப்போ அருண்லாம் வந்து எப்படின்னா ரொம்ப டிப்ளமேட்டிக்கா அந்த ஹோல் வீக் டிப்ளமேசியோட உச்சத்துல ரொம்ப
அப்படின்னா ச்சே, யாரோ ஒருத்தர் சொன்னாங்க சம்படி சௌந்தர்யா சொன்னாங்க ஆக்சுவலா. இதெல்லாம் வந்து ரொம்ப இத என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை கெடுத்தது கேர்ள்ஸ் டீமே கெடுத்து விட்டாங்க. இது அது வந்து எப்படின்னா இது வந்து ஆர்டிஸ்ட போட்டது ஷோல தப்பா போச்சுன்றது மாதிரி தான் பேசிக்கணும். அது இப்படியே போச்சுன்னா அந்த கேம் முனைப்புல வந்து இல்லை. இன்ஃபேக்ட் இவங்கெல்லாம் ஆக்டர்ஸ் கிரியேட்டிவா பண்ணோம்னா இன்னும் சூப்பரா நிறைய விஷயம் பண்ணலாம். சம்திங் ஆர்கே இருங்க, நிறைய பேர் கை தூக்கிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க பாயிண்ட்ஸ் வந்து பதிவிட்டோம். ரவி சார் நிறைய பேர் மேபி உங்ககிட்டயும் கேள்வி கேட்கறதுக்காக வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஒன் செகண்ட், என்னன்னா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணிக்க. சாம்சங் இருக்கு ஆக்சுவலி சௌந்தர்யா பண்ணது மிஸ்டேக் என்னன்னா, அது வந்து மைக்குக்கோசரம் அவங்க பேசியிருக்க தேவையில்ல. ஏன்னா அது வந்து பிக் பாஸே போட்ட ரூல் ஆகுது, அதை நம்ம தவிர்த்திருக்கலாம். பட் ஆனா வேலிடிட்டி பாயிண்ட்ஸ் நிறையவே இருந்திருக்கு. இல்ல மைக்குக்காக அவங்க பேசல. நீங்க மைக்குன்னு ஒரு பனிஷ்மெண்ட் தரீங்க, அந்த பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கு. அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொடுத்தாதான் அடுத்த வாட்டி எல்லாரும் மைக்க ஒழுங்கா போட்டுக்கொண்டு செக் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணாலுமே எல்லாருமே அது எப்படி பண்ணாலுமே எல்லாரும் மறக்க போறவங்க தான் அத வந்து. ஏன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரப்பயா இருக்கட்டும், எங்க போயிட்டு வந்தாலும் சில பேர் மறப்பாங்க, சில உட்கார்றப்ப அது அட்ஜஸ்ட் ஆகுறது அதெல்லாம் இருக்குது. சோ அந்த பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு வலிட்டு. ஆனா அதை தவிர்த்து அந்த ஸ்கூல் டாஸ்க்ல வந்து அவர் விபியா இருந்ததை விட கேப்டனா அதிகமா செயல்பட்டாரு. அந்த மாதிரி நல்ல 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 பாயிண்ட்ஸ் இருக்கு, அந்த மாதிரி இன்னும் வச்சிருக்கலாம்னு. அதுதான் இருக்கு. அவங்க சொன்னது என்னன்னா அந்த டாஸ்க் ரொம்ப மொக்கையா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அவ்வளவுதான். இந்த டும் 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 போட்டு இது பண்ணி சொல்றது, காதுல சொல்றது, இதெல்லாம் ரொம்ப மொக்கையா இருக்கு. அது கொஞ்சம் சுவாரஸ்யமா பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி தான் சொன்னாங்க. உங்களுக்கு கேப்டனா பண்ணது வந்து உங்களுக்கு பொதுவா பயாஸ்ட் தான் சார், பயாஸ்ட் தான். எனக்கு வந்து ரொம்ப பயாஸா இருக்கு. நிறைய இடத்துல வந்து பாய்ஸ் டீம் அவனாவே தெரியறான். அதாவது பொதுவா அவன் அப்படி இல்ல, அவன் வந்து ரொம்ப விமனுக்கு ஃபேவரான எப்படின்னா, இப்போ விஷால் இல்ல சத்யா ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா, சத்யா நீ பண்ணது தப்பு அப்படின்னு போய் கேட்கும் போது அப்படியே தட்டி கொடுத்துட்டே சிஸ்டம் ரிசல்ட் வந்துடலாம். அவ்வளவுதான். சரி அல்காஃப் ஆர்கே கொஞ்ச நேரம் ஆர்கே நிறைய பேர் இருக்காங்க, லெட் தம் டாக். எஸ் அல்காஃப் பேசுங்க, அதுக்கு அடுத்து நியாஸ் பேசுங்க, தென் எஸ்பி பேசுங்க. எஸ் அல்காஃப். பிரியா இல்ல, சாரி பிரியா, நிறைய பேர் ஆல்ரெடி கை தூக்கிட்டு இருக்காங்க. டாக் அதுக்கு அடுத்து நீங்க பேசுங்க, அவங்க 3 பேர் பேசுனதுக்கு அப்புறம். ஓகே ரவி சார், எனக்கு ஒரு 2 கொஸ்டின். இன்னைக்கு வந்து ராணுவுக்கு வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. ரஞ்சித் அண்ட் விஷால கம்பேர் பண்ணும்போது அவர் இந்த வாரம் எவ்வளவு பெட்டரு. இவங்க ஏதோ கேப்டன்சி ஆட வைக்கிறதுக்காண்டி வேணுக்குன்னே கொடுத்த மாதிரி ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்துட்டு நேத்து வந்து தர்ஷிகா வந்து அந்த லிப்டிக்ல அந்த இது எழுதுவாங்க, அதை வந்து அவங்க தான் எழுதுவாங்க. அதுக்கே இவ்வளவு அவங்களே டென்ஷன் ஆனாங்க, அவங்களே கத்துனாங்க, அவங்களே அழுதாங்க. அவங்க என்ன ட்ரை பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. அது 2 பத்தி மட்டும் சொல்லுங்க. ஆக்சுவலா என்னன்னா ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் ராணாவும் வேற யாரு, வர்ஷினியா. ஓகே, எனக்கு 2 பேரோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொன்னதுலயும் மீனிங்லெஸ். ஆக்சுவலா என்னன்னா அவங்க 2 பேருமே எக்ஸ்ட்ராடனரி எஃபர்ட் போட்டாங்க. 2 பேருமே அவங்களோட எஃபர்ட் இங்க இந்த ஓட் ரேங்கிங் அதெல்லாம் வேற கதை. அது ஜென்ரலாவே எனக்கு எந்த ஓட்ஸை பார்த்தாலுமே நம்பிக்கை வர்றதில்ல. ஆனா உண்மையிலேயே அந்த எஃபர்ட் வந்து 2 பேருமே வந்து எக்ஸ்ட்ரீம்லி எஃபர்ட் போட்டாங்க. அதுல வந்து இப்பவும் சேஃப் கேமா ராணா வந்து ஒரு என்ன சொல்றது அட்வான்டேஜ்டு கண்டஸ்டண்டா எப்படி ராணாவை குத்துறா நமக்கு சேஃபா இருக்கும், ராணாவை சொல்லிக்கிறது நமக்கு சேஃபா இருக்கும், இந்த கண்டஸ்டன் நம்ம மேல எகிற மாட்டான், இல்லை இந்த கண்டஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் பெருசா வச்சு பேச மாட்டான், ஆர்குமெண்ட்ல நமக்கு டிஃபெண்டா வராதுன்னு தெரிஞ்ச ஒரு கண்டஸ்டன்ட் சூஸ் பண்ணாங்கன்னா அதான் ராணா. ஏன்னா இண்டிவிஜுவலா அவங்களுக்கு அங்க இருக்கிற கைஸ்கே வந்து ராணாவை வெளில அனுப்பணுன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தாட் தான் இருக்கு அதுல. அப்படி இருக்கும்போது ராணாவை வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடா அவங்க வச்சது. இப்ப என்னன்னா மைலேஜ் பெருசாகிட்டே போகும். இப்ப அவங்க பத்தாததுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து கொடுக்கறதுல இருந்து இதை எடுத்து கொடுக்குற வரைக்கும் போது இந்த எம்பத்தி வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். அது ஆக்சுவலா இப்ப இவங்க ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது ஒரு வேலை வீக்கெண்ட்ல வந்து ராணா சேவ்டுன்னு சொல்லும் போது ஏதாவது ஒரு அதிக அளவுல கிளாப்ஸ் சத்தம் இதெல்லாம் கேட்டுருச்சுன்னா, ஒருவேளை அந்த மாதிரி கேட்கற மாதிரி ஒரு விஷயம் கேட்டுச்சுன்னா வயிறு எரிஞ்சு அவ்வளவுதான் முடிச்சு விட்டுருவாங்க. அடுத்த செகண்ட் வாடா மாப்பிள்ள அப்படின்றதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் ராணா ராணா. இல்ல சார், என்னன்னா
இப்போ இவர் கேட்ட கேள்வி ரெண்டுமே வந்து வேலிடான கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து தர்ஷிகா என்ன பண்ணாங்க? அது வந்து எனக்குமே வந்து ஏமா சும்மா இருக்கலாம்லம்மா எப்பயும் போல. இன்னைக்கு மட்டும் ஏமா உனக்கு புதுசா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் தர்ஷிகா சொல்லுங்க தர்ஷிகா வந்து ரொம்ப நாளா வந்து பல பேருக்கு நடுவில் தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா தர்ஷிகா ஆனந்தியோடைய ஆமா பெரிய பிளஸ் என்னன்னா, ஆனந்தி வந்து as we all அவங்க வந்து ரூம்ல பேசுவாங்க, வீக்கெண்ட்ல பேசுவாங்க, ஆனா ஆக்ஷன்ல பேச மாட்டாங்க. அந்த இடத்துல காண போயிடுவாங்க ஆனந்தி. தர்ஷிகா கேம் டாஸ்க்ல பேசுவாங்க, டாஸ்க் இல்லாத நேரத்துல யாரையாச்சும் திருகி விடுறதுக்காக ரூம்ல பேசுவாங்க. ஆனா மெயின் ப்ரொட்டஸ்ட்ல வந்து அவங்கள இழுத்தா மட்டும்தான் பேசுவாங்க. இல்லைன்னா நானும் அட்மாஸ்பியர் தான் வந்து நின்றுடுவாங்க அவங்க. வெல் இதுல செட். என்னன்னா, இந்த 2 சேட்டைங்களையும் கம்பேர் பண்ணும்பொழுது இப்ப இவங்க வந்து வர்ஷினிக்கு கொடுக்குறாங்கன்னா 2 வீக்கர் கண்டஸ்டன்ட் நினைச்சு நீங்க அடிக்கிற அந்த 2 வீக்கர் கண்டஸ்டன்ட் இந்த வாரம் தப்பிச்சிட்டாலே இவங்க எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ் மாறிடும். ஓகே, பட் நம்ம பட் இந்த வாரம் வர்ஷினி போவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல இல்லையா? இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சுன்றதே வேணாம். எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறது கன்ஃபார்ம் நடக்க போறது இல்ல. அதனால இல்ல பரவாயில்ல ரவி ப்ரோ சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க அத சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. யார் வந்து இந்த நான் வாரம் முதல் வாரத்துல இருந்து நான் நினைச்சேன்டா, நான் நினைச்ச ஒரே காரணத்துக்காகவே அது நடக்க மாட்டேங்குது. சார் நீங்க யாரு நினைச்சீங்களே அந்த ஒருவன் இருங்க, நான் டாம் தான். டாம் ஒரு நிமிஷம். யாரு அது? நான் வேணா நடக்காதது வேணும்னா என் ஆசை தீர சொல்லிக்கிறேன். ரஞ்சித் வெளில ஒரு வாரம் சொன்னா வந்துருவாருடா இல்ல கேக்குறேன். அவரை உள்ள இருக்க வச்சு பர்ஃபார்மன்ஸ் போட்டதே நீங்க தானே சார். அவர் அப்பயே வந்திருப்பாரு, முதல் வாரத்திலேயே வந்திருப்பா. அப்படி எனக்கு நேத்து கூட யாரோ ஐ திங்க் நீங்க 2 பேர் தான் நினைக்கிறேன், நான் தான் டாக் பண்ணிட்டேன். மறுபடியும் கிளாஸுக்குள்ள வந்து அதுல நேத்து வந்து வாக்குமூலத்தை வேற கொடுக்குறாருங்க, உங்க முதல் வாரத்துல தூக்கணுமே அப்படின்னு. அதுல என்ன பெருமை? இல்ல ரவீந்திர ப்ரோ, எனக்கு இந்த ஷார்ட்ஸ்னா ஏன் போக மாட்டாங்கன்னு தெரியல. ஆனா ஒரு கேள்வியை கேட்டேன் அந்த ஃப்ளோல. ஒரு விஷயம் சாஞ்சனாவோட இம்ப்ரோவைசேஷன் நல்லா இருக்கு. ஆனா கம்பேரிட்டிவ் கேம் ஆப்ஷன்ல என்ன ஆயிடுதுன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிமூவல் இருக்குல்ல, அதுல அவங்களுக்கு ஒன்னை விட ஒன்று பெட்டரா இருக்கிறது தான் கீழே வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே சாஞ்சனாக்கு ரியா வெளில போயிடலாம், இல்லை இவங்களுக்கு அவங்க வெளில போயிடலாம் அப்படின்ற அந்த லெவல் சான்சஸ். இன்ஃபேக்ட் பிரின்சிபலா ஒருத்தங்க யாரோ நான் உள்ள வரும்போது பேசினப்போ பிரின்சிபலா அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆக்சுவலா சொல்லணும்னா ஷியாஸ் ஒரு குவாலிட்டியான பிரின்சிபலா இருந்தாங்க. அது என்ன அது கவனிச்சிங்களான்னு தெரியல. அவங்களுக்கு வந்து எங்க குவாலிட்டி அடி வாங்கிடுச்சுன்னா சடனா கோவம் வந்து அவங்க ஒண்ணு பண்ணாங்கல்ல லாங்குவேஜ் தலைமுடி தான் வந்து என்ன ஆகி போச்சு, ஒரு பெரிய எஃபர்ட் எடுத்து முன்ன போயிட்டு இருக்கும் போது பட்டாலு பூசிங்க வச்ச மாதிரி ஒண்ணு வேலை பண்ற மாதிரி ஒண்ணு கேரக்டருக்குள்ள இருக்கணும், திடீர்னு வர்ஷினிக்குள்ள போயிடுறாங்க, திடீர்னு பிரின்சிபல்குள்ள வந்துடுறாங்க. பட் ஸ்டில் அதுக்கு அவங்க சாரி கேட்டது நல்லா இருந்துச்சு சார். அதுதான் சொல்றேன், கோவத்துல பேசிட்டேன்றது வந்து உண்மையாலுமே அப்ரிஷியேட்டபிளா இருந்துச்சு. இல்ல அது வந்து உண்மையிலேயே வந்து எப்படி சொல்றதுன்னா அந்த மாதிரி எஃபர்ட்டா ஒண்ணு பண்றாங்கல்ல, யோ ஏதாச்சும் ஒண்ணு வெளியில போயிட்டு உள்ள வர்றதுன்னு. சில பேர் இந்த சிச்சுவேஷன்ல அந்த சிச்சுவேஷன் ஒரு டிராமாவா கேபிட்டலைஸ் பண்ண தான் பார்த்தாங்க. டிராமா ஆக்கிக்கலாம், ஒரு பிளே ஆக்கிக்கலாம், ஒரு இதாக்கிக்கலாம். அட்லீஸ்ட் அவங்க அந்த எஃபர்ட் எடுத்தாங்க. ராணவ் உண்மையிலே சின்சியர் எஃபர்ட், சின்சியர் எஃபர்ட் எல்லாமே அவனுக்கு ஃபேவரா தான் போச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரியா அப்படின்ற இந்த இப்போ ஆஃப்லைன் ஓட்டோ இல்லை ஓவரால் பார்க்கும்பொழுது ரியா அப்படின்றதோ இல்லை சிவகுமார்னு சொல்றாங்க சில பேர், சிவகுமார்னு சொல்றதோ எனக்கு தெரிஞ்சு இப்போ போதும்டா அப்படின்னு சொல்லி சத்யாவை வெளில கூட்டு வர்றதுதான் நியாயம். ஆக்சுவலா எல்லாம் போதும், எல்லாம் பண்ணியாச்சு. ஏன்னா நீ எனக்கு இல்ல இன்னொன்னு சார் அப்படியே சாரி யாரு பேசுறீங்க பேசிட்டு இருக்காரு. ஒருத்தர் கீழே கமெண்ட் போட்டிருக்காரு, வெளியிலன்னா கார்டன் ஏரியாவும், கார்டன் ஏரியால எத்தடா இருந்துச்சு இப்படி அறிவாளி எல்லாம் முத்துக்குமரன் சப்போர்ட் பண்ணீங்கன்னா முத்துக்குமரன் பாவண்டா பாடு. சார் ரவி சார், இப்போ ராணவ பத்தி பேசணும்ல, இவங்க ராணவ வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் எந்த அடிப்படையில சொல்றாங்க? ஏன்னா அந்த ஒரு பிராங்க் டாஸ்க் வந்து பீக்குக்கு போன காரணமே ராணவ மட்டும்தான். அது கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணதே ராணவ மட்டும்தான். எந்த அடிப்படையில வந்து ராணவ வந்து இவங்க வர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்றாங்க? ஆக்சுவலி உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல பாய்ஸ் டீம்ல இந்த வாரம் வர்ஸ்ட் பெர்ஃபார்மரா நீங்க யார சொல்லுவீங்க? பாய்ஸ்லயா?
100% ரஞ்சித் தானே. அரே நீங்க வா இந்த பிளேக்கே அவர் சூப்பர் இந்த பிளே சூப்பர். நான் எனக்காக ஐயோ ரைவலா வச்சுட்டு சொல்லல இத. ம். நீங்க பிளே வச்சுட்டு சொல்லுங்களேன். ஒரு நடிகர் இந்த டாஸ்க் எப்படிங்க பெர்ஃபார்ம் பண்ணும்? மத்தவங்க எல்லாரும் கூட டிவி 145 படம் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றவரு நமக்கு ஸ்டூடெண்டா நடிக்கணும்னு சொல்லிட்டா ஏங்க ஒரு ஹோட்டலுக்கு இதா வந்த சொன்னா அந்த கேரக்டரை கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுறாரு, இதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிடுறாரு. நம்ம வேற எதுவுமே பார்க்க வேணாம். நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ரஞ்சித், நீங்க ஸ்கூல்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்னு சொன்னா உங்களை டெவலப் பண்ணி நீங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற கேரக்டரை எக்ஸிபிட் பண்ணும்போது நீங்க ஒரு பிளே ஒன்று காமிச்சிருந்தீங்கன்னா இவங்க எல்லாம் மிரளணும். அப்படி இருந்தா தான் நான் ஏன் இதை சொல்றேன்னா, என் பிராங்க்ல அவர் அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணார். ஏன்னா கடைசியில கொஞ்சம் ஓவர் போர்ட் ஆச்சு. பட் ஆனா அவர் அது கரெக்டா தானே பண்ணாரு. இல்ல ரவீந்திர ஒரு ப்ரோ, ஒரு நடி ரவீந்திர ப்ரோ நீங்க சொல்லும் போது ஜஸ்ட் எனக்கு சாரி ஃபார் த இன்டரப்ஷன். நீங்க பண்ண பிராங்க்லயே அவருக்கு ஆக்சுவலா வந்துட்டு ரஞ்சித் அவர்களுக்கு, சார் நீங்க தான் இதுல மெயின் லீடு, உங்களுக்கு தான் நிறைய ஸ்கோப் ஆஃப் இந்த சீன்ல நிறைய ஸ்கோப் உங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு பிராங்க்ல நீங்க அவரோட கேரக்டரை டிஃபைன் பண்ணிட்டீங்க. இங்க என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பிராங்க் வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் பிக் பாஸே வந்துட்டு இது ஒரு டாஸ்கா பண்ணணும், இடன் சீக்கிரம் டாஸ்கா பண்ணணும்னு சொல்லும் போது ரஞ்சித் பிரதருக்கு இவங்க எல்லாருமே கொடுத்தது அட்மாஸ்பியர் கேரக்டர் தான். அந்த அட்மாஸ்பியர் கேரக்டர்ல அவருக்கு கண்டிப்பா வெளில வரவே முடியாது போலயே. இல்ல அப்படி ஆக்சுவலா என்னன்னா இந்த பிராங்க் எல்லாம் கூட தீபக் உள்ள கூப்பிட்டு அவங்க சொன்னதுதான். பட் ரஞ்சித் வந்து இந்த ஸ்கூல் டாஸ்க் போடலான்னு சொன்னதுல இருந்தே அந்த பிளேக்குள்ள அடாப்ட் ஆகாம இருந்தது. பிளஸ் அகெயின் அண்ட் அகெயின் கேரக்டரா ஒரு ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நீங்க ஒன்னுக்கு ராணவ் எஃபர்ட் எடுத்து போட்டு அவன் ஒரு பிளே பண்ணி அவன் இரிட்டேட் பண்ணா அதை தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு காரணம்னு சொல்றது வந்து பைத்தியக்காரத்தனம். ஒன்று வீட்டு ஆக்டிவிட்டியில இருந்து எல்லா ஆக்டிவிட்டிலையும் அவனுடைய இம்பார்ட்டன்ஸா பாருங்க. ரஞ்சித் சார் டாஸ்க்ல எதுலையும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ரஞ்சித் சார் இந்த இதுல எதுவும் இல்லை. எப்படி சொல்றது, பிஃபோர் பிராங்க் அண்ட் ஆஃப்டர் பிராங்க் அதுலயும் எந்த இம்பார்ட்டன்ஸும் இல்லை. எந்த விதத்திலையும் இந்த வாரத்தோடைய சுவாரஸ்யத்திற்கு உட்பட்டு உள்ளவர்ல. எரிச்சலா இருந்தா கூட சுவாரஸ்யத்துக்கு ராணுவ உட்பட்டு வந்தான், இவங்க உட்பட்டு வந்தாங்கன்னா அந்த ஆங்கிள் தான் வாட் ஐ பர்சனலி ஃபெல்ட் இஸ் ரஞ்சித் தான் வந்து சுவாரஸ்யமின்மை. மறுபடியும் உங்களுக்கு ஈஸி அட்வான்டேஜா இருக்க வர்ஷினி ராணவன்றதுனால தான் நான் அந்த சைட்லயும் சொல்றேன். நீங்க வர்ஷினியை சொல்றதுக்கான காரணமே என்னன்னா பவித்ரா தர்ஷிகாவை நீங்க தொடமாட்டீங்க. நீங்க 100% வந்து நீங்க இப்ப வந்து ஆக்சுவலா சொல்லணும்னா ஆனந்தியே சொல்ல முடியாது. ஜாக்லின் இந்த இந்த இதுல இல்ல, இந்த கடமைப்புக்குள்ள வரல. உங்களுக்கு பிரின்சிபால வர்ஷினி பிரின்சிபாலா ஒரு எஃபர்ட் எடுத்து அவங்க வாரம் பூரா வீட்டுக்குள்ள கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 3 ப்ரோமோல வந்திருக்காங்க என் தலைவி. அப்படி இருந்தே நீங்க வந்து குடுக்குறீங்கன்னா என் தலைவியா ரைட் சார். அவங்களுக்கு தெரியாது இல்ல சார், ப்ரோமோல வந்தது அவங்களுக்கு தெரியாது. இல்ல நான் இன்னொரு ஒரு சக ஃபேனா வர்ஷினி ஃபேனா நான் கொந்தளிச்சு பேசுறேன். ரைட்டு, சரி, ஓகே ஓகே சார். அப்படியே நேத்து தர்ஷிகா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதையும் சொல்லிருங்க. அது வந்து உண்மையிலேயே ஓவர் ஆக்டிவ். எனக்கு எரிச்சல் ஆயிடுச்சுங்க ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம். அது இது எப்படி சொல்றது, நீங்க இல்ல தர்ஷிகாவோட எந்த ஆக்ட்ல சொல்றீங்க? நேத்து தர்ஷிகா பண்ணதுல எனக்கு 2-3 விஷயம் இருந்தது. எதை நீங்க கேக்குறீங்க தர்ஷிகா பண்ணதுல? அந்த லிஸ்டுக்கு எழுதுனது அவங்களே எழுதி அவங்களே அழுது பாயிண்ட்டுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து ஒரு இனிஷியலா ஓகே, நம்ம ரொம்ப அடமெண்டா காமிக்கிறதுக்கு மேபி அந்த மெஷர்மெண்ட்ல ஒரு இடத்துல கட்டு சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னா இப்படிலாம் வரும் போல் இருக்கு. டைரக்டரா இருந்தா என்ன போது எக்ஸ்ட்ராவா போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கு. பட் ரவி ப்ரோ எனக்கு என்னன்னா இல்ல ஆக்சுவலி அந்த இடத்துல ரவி ப்ரோ அந்த இடத்துல ரெண்டு பேர் வந்து சவுண்ட் ஐயா நிறைய பேர் வந்து கை தூக்கிக்கிட்டு இருக்காங்கயா, டென்ஷன் ஆகி என்ன கல்லால எரிஞ்சிருவாங்கயா. அதையும் இல்ல ஒரே ஒரு இல்ல ஒன்னே